அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன், 3 குரு உச்சம். அடுத்து தங்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார். விரய ராசியில் செவ்வாய் இருக்கிறார். ராசியில் சூரியன் இருப்பதால் பேச்சில் உஷ்ணம் வெளிப்படும். உடல் சூடாக இருக்கும். உஷ்ண வார்த்தைகள் தங்களுக்கு வெளிப்படும். 2 புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். உங்களின் அனைத்து தேவைகளும் தங்களுக்கு பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் வேலை பளு அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் தங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுத்து விடுவீர்கள். வியாபாரத்தில் லாபம், தொழில் வளர்ச்சி உண்டு. உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். வளமான பலன்களை பெறுவீர். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதில் முடித்து உயர் அதிகாரியினுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மாணவியர்கள் அவர்கள் விரும்பிய படிப்பை படித்து வாழ்க்கையில் முன்னேறுவர். ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். குடும்பாதிபதி புதன் மிதுன ராசியில் ஆட்சி பெறுகிறார். லாபஸ்தானத்தில் சனி. பல கிரகங்கள் சாதகம். பூத சுக்கிர யோகம் தங்களுக்கு. இவ்வாரம் அற்புதமான பலன்களை செய்யும். சுபகாரியங்களை நடைபெறும். கலகத்தில் உச்சம் பெற்ற குரு உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பாக்கியம் பலப்படும். பெண்கள் நினைத்த எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அழகுக்கு காரணமான கிரகம் சுக்கிரன் புதன் இருவரும் இணைந்திருப்பதால் பெண்கள் தங்களை நன்றாக அழகுபடுத்திக் கொள்வர். அலங்கார பிரியர்களாக இருப்பர். சிலர் பியூட்டி பார்லர் சென்று வரலாம். பெண்கள் கவர்ச்சிகரமாக காணப்படுவார்கள். இளமை திரும்பும். பழைய அழகு திரும்பும். ராசியில் சூரியன் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வரும். கெட்ட வேளையில் உணவு சாப்பிடுவதால் அஜீரண கோளாறு உண்டாகும். அசிடிட்டி உண்டாகும். அடிக்கடி வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். வாகனங்களை நன்றாக பராமரித்தல் வேண்டும். 12இல் செவ்வாய் இருப்பதால் சொத்துக்களை வாங்குவதிலும் விற்பதிலும் கவனம் தேவை. சகோதர உறவில் கவனம் தேவை. தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.